கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து 2020 வந்து புவிசார் குறியீடு கிடச்சிது. இந்த புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு பொருள் வந்து ஃபேமஸாக இருக்கும். இப்போ தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மக்ரோன், திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா அல்வா, திருவள்ளூர் பால்கோவா. அதே மாதிரி வந்து கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் வந்து தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு நூற்றாண்டு பாரம்பரியம் மிக்க ஒரு தின்பண்டம். இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் நூற்றாண்டு பழமையானது, இங்கே தான் உருவானது அப்படின்றதுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் புவிசார் குறியீடு. இந்த மண்ணில் உருவான இந்த கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து உலகளவு பிரசித்தி பெற்றது கடலை மிட்டாய் தான். இது கடலை மிட்டாய் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எள்ளு மிட்டாய், கொக்கோ மிட்டாய், பேரிச்சம்பழம் மிட்டாய், இஞ்சி மிட்டாய், இந்த மாதிரியான அனைத்து விதமான ஸ்நாக்ஸும் வந்து கோவில்பட்டியில் தயாராகிட்டு இருக்கு. கோவில்பட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கடலை மிட்டாய் தொழிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான கம்பெனிகள் இருக்குது. இங்கே கோவில்பட்டி ஃபுல்லாகவே நீங்கள் எங்கே திரும்பினாலும் கடலை மிட்டாய் கம்பெனிகளாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கோவில்பட்டி வந்து கடலை மிட்டாய்க்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். கடலை மிட்டாய். ஆமாம், கடலை மிட்டாய் ஃபீல்டில் இருக்கேன். நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டுங்களா இல்லை உங்கள் பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி வந்து பாரம்பரியமாக வச்சுருக்கவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கடலை மிட்டாய் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சோம். நாங்கள் கடலை மிட்டாய் தொழில் ஆரம்பிக்கும் போது கோவில்பட்டியில் ஒரு 6 கம்பெனி 7 கம்பெனி தான் இருந்துச்சு. இன்றைக்கு வந்து கடலை மிட்டாய் தொழில் வந்து வேகமாக பெருகி 100க்கு அதிகமான கடலை மிட்டாய் கம்பெனிகள் கோவில்பட்டியில் இருக்கு. உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் சார்? எங்ககிட்ட வந்து கடலை மிட்டாயே ஸ்பெஷல் தான். அதுபோக வந்து கடலை மிட்டாயில் வந்து கருப்பட்டி கடலை மிட்டாய் பண்ணுவோம், நாட்டு சக்கரையில் கடலை மிட்டாய் பண்ணுவோம். இப்போ நவதானியங்களில் பார்த்தீங்கன்னா நாட்டுச்சோளம், கம்பு, இந்த மாதிரி அதுலேயும் வந்து கடலை மிட்டாய் பண்ணுறோம். பேரிச்சம்பழத்தில் பண்ணுறோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சத்து வேணும் அப்படின்றதுக்காக வந்து முருங்கை இலை இருக்குதுங்களா, முருங்கை இலை வந்து பிள்ளைங்களை சாப்பிடாது, இரும்பு சத்து இயற்கையாகவே இருக்குது. ஸோ அந்த முருங்கை இலை கடலை மிட்டாய், முருங்கை இலையிலையும் கடலை மிட்டாய் பண்ணுறோம். இப்படி வந்து சத்தான கடலை மிட்டாயே சத்தானது, அது கூட ஏகப்பட்ட சத்து நிறைந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கடலை மிட்டாய் கூட ஆட் பண்ணி கடலை மிட்டாய்களாக தயார் பண்ணி ஒவ்வொரு ஊர்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம கேஎன்ஆர் முகாவோட ஸ்பெஷல். இப்போ நீங்கள் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்குது? இருக்குங்க, எல்லாமே இருக்குது. வாங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கடலை மிட்டாய், இது கருப்பட்டி கடலை மிட்டாய், இது வந்து ஏலக்காய் சுக்கு போட்ட கடலை மிட்டாய், இது கடலைப்பருப்பை அரைச்சி பண்ணுற சாஃப்ட் கொப்புன்னு இருக்கும், இது முருங்கை இலை கடலை மிட்டாய், இது நாட்டு சோளம் கடலை மிட்டாய், இது கருப்பு எள்ளு மிட்டாய், இன்னும் அது கூட இஞ்சி மிட்டாய் இருக்குது. எல்லாமே இருக்குதுங்க. அதிகமாக மூவ் ஆகிற ப்ராடக்ட் வந்து இது சார்? கடலை மிட்டாய் தான் சார். கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய், இதுதான் அதிகம். கருப்பட்டி கடலை மிட்டாய் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே. அந்த தேன் மிட்டாய் இது வந்து தேன் மிட்டாய். நம்ம பாரம்பரியமாக முதல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டுப்பாங்க. தேன் மிட்டாய், கமர்கட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்கட், இது கமர்கட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலங்களில் வந்து நம்ம சாப்பிட்ட பொருள் இப்போ கிடைக்கிறதில்ல. அதை மறுபடியும் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக அந்த பொருட்களையும் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சார் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை டீலர்ஷிப் கொடுக்குறீங்களா? நாங்கள் ஃபுல்லாகவே எல்லா ஊருக்குமே வந்து டீலர் மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டீலர் இருக்காங்க. அந்த டீலருக்கு நாங்கள் இங்கேருந்து தயார் பண்ணி அனுப்புவோம். அவங்க அந்தந்த ஊரில் சேல் பண்ணுவாங்க. அதுபோக வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிடுவோம் சார். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து பிறந்தநாள் இதெல்லாம் வருது அப்படின்னா வந்து சாக்லேட் தான் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இப்போ எல்லாமே வந்து பிறந்த நாளுக்கு வந்து கடலை மிட்டாய் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த குழந்தைகள் வந்து கடலை மிட்டாய் விரும்பி கொண்டு போகணும் அப்படின்றதுக்காகவே வந்து நாங்கள் வந்து புது முயற்சியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளோட ஃபோட்டோ போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் கம்பெனி ரிவ்யூ போட்டு அந்த குழந்தைகளுக்கு இந்த இருக்குங்களா, இந்த மாதிரி வந்து இதை ஒரு பாப்பாவோட பிறந்தநாளுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஜான்வி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கடலை மிட்டாய்க்குள்ளே அந்த ஸ்டிக்கர் மாதிரி வச்சு கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தைகளும் ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் வைக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கு வந்து கடலை மிட்டாய் வந்து பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து தாம்பளை பையில் போடுறதுக்கு போது இந்த மாதிரி அவங்க பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து எங்கிட்ட வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அவேர்னஸும் கிரியேட் ஆகுது. குழந்தைகளுக்கு வந்து சத்தான ஒரு கடலை மிட்டாய் போய் சேருது.
ஃபஸ்ட்டு அந்த பாகை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலை போட்டுருவீங்களா? ஆமாம். என்னண்ணா பர்ஃபி செய்ய நல்லா பார்க்குறியா? சரி 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 சரி. எப்படி இருக்கு நேஹா? பர்ஃபி செய்யறது எப்படின்னு பார்த்தியா? இனிமேல் பர்ஃபி தான் சாப்பிடணும், சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, சரியா? இன்னும் சரின்னு சொல்ல. கால் மணி ஒரு நாள்ல அண்ணா 3 கிலோ போட்டுக்கோங்கண்ணா. அவுட் புட்டு 3 கிலோ வரணும். இது 550 வருதா? அது 3 கிலோ அவ்வளோதான். சும்மா வீடியோ அந்த ஈஸ்வர் பிரியாணி போட்டுருக்கீங்களா? GI அதாவது இந்த ஊரில் நல்ல மிட்டாய்க்கு தான் தயாரானது. ஸோ நம்ம இப்போ வந்து திருச்செந்தூர்லேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கடலை மிட்டாய் கம்பெனி வந்து பார்த்துருக்கோம். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடு பெற்ற கோயில்பட்டி கடலை மிட்டாய்னு போட்டிருந்தாங்க. KNR முகா அப்படின்ற கம்பெனி பேர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் சைடில் ரோடு மேலேயே தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கைண்ட் ஆஃப் கடலை மிட்டாய் எல்லாமே இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸும் ஜங்க் ஃபுட்ஸுன்னு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக உள்ளே வந்து நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. நான் உள்ளே போயிருக்கேன், போய் உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் எடுத்து போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. நேஹா கடலை மிட்டாய் செய்கிறத பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? மேலே இருந்துச்சு நில்லுவோம் சார். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இனிமேல் கடலை மிட்டாய் நிறைய இங்கே பார்த்து சொல்லு. இங்கே வா, இனிமேல் நிறைய இங்கேயே வாங்கிக்கலாமா?